Hello friends, welcome to Birds to Bloom. நாம் இன்னைக்கு பார்க்க போறது வீட்லயே செய்யக்கூடிய ஹோம்மேட் சாக்லேட் ரொம்ப சுலபமா கிட்ஸ்க்காக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். இதுக்கு முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்துல சுடுதண்ணி ஊத்தி அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இன்னொரு பாத்திரம் வைங்க. இதுக்கு பேரு டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல 1 கப் அளவு பட்டர், எந்த கப்ல பட்டர் எடுக்கறோமோ அதே கப்பில் தான் மித்த மெஷர்மெண்ட்டு எடுக்க போகிறோம். 1 கப் பட்டர். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டருக்கும் கோகனட் ஆயிலுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட்டர் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும், கோகனட் ஆயில் அது வேறு ஒரு வாசனையாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். பவுடர் பண்ணினது நல்லா நைஸாக பவுடர் பண்ண சுகர் சேர்க்குறேன். இந்த சுகர் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவை இன்னும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த அளவு இனிப்பு இருந்தால் போதும். ஒரு டார்க் சாக்லேட் ஃபீல் கொடுக்கறதுக்காக, அதாவது கொஞ்சம் கசப்பாக டார்க் சாக்லேட் வந்து நமக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்க்குறேன். இந்த பால் பவுடர் வந்து இந்த மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மில்க் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கப் அளவு கோகோ பவுடரை சேர்த்துருங்க. நான் வந்து 1/2 கப் பால் பவுடர், 1/2 கப் கோகோ பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாகவே கோகோ பவுடரு சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது, ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸியான பதத்துக்கு வந்தோடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க தேவையில்ல. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அதில் ஊற்றுறதுக்கு சாக்லேட் மாதிரி ஊற்றுறதுக்கு நல்லா அந்த மோல்டில் ஊற்றுறதுக்கு வரும். இப்போ நமக்கு நல்லா இது வந்து நம்ம கொதிக்க வைக்கணும், வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகி அதோட இந்த பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி நம்ம பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கீழே இறக்கி வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் இதை ஊற்றிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருக்க ஐஸ் ட்ரேயில் ஊற்றலாம். இல்லைனா வந்து ஒரு பிளேட்டில் லைட்டாக கீ தடவிட்டு ரவுண்டாக அதில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சாக்லேட் ஃபார்ம் ஆயிரும். இந்த மோல்டு வந்து ரொம்ப அதிக காஸ்ட்லாம் இல்லை, ஒரு வெறும் 70 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு ஹவுலில் காமிச்சிருப்பேன். சரியாக ரேட்டு தெரில, ரொம்ப ஆனால் அதிக ரேட் கிடையாது. இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு எல்லா ஷேப்லேயும் இருக்கும். இதில் ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி கலந்து எல்லாமே இருக்க ஷேப் மாதிரி கலந்து வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நல்லா ஹையாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு ஹோம்மேட் சாக்லேட் இப்போ 1 ஹவர் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த மோல்டில் எடுக்க வருதுன்னு. இப்போ நம்ம சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். ஸோ எல்லா சாக்லேட்டும் ரெடி. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். மில்க் பவுடர் போடுறப்போ உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.